அவ்வளவு உயர்ந்த ஆஸ்தானம். இங்கே எம்பெருமானுக்கு காலையிலிருந்து தொடங்கி பல சேவைகள் உள்ளன. முதலில் மங்களாஹாரதி என்கிற சேவை. இந்த சேவைங்கிறது நம் ஊர் விஸ்வரூபத்தை போலே எம்பெருமான சேவித்துக் கொள்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்ங்கிறதை சற்று வர்ணிக்கிறேன். இடது திருக்கையாலே கோவர்தன மலையை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார். மலை சின்னதாகத்தான் உள்ளது, கைக்கடக்கமாகத்தான் உள்ளது. மலைக்கும் சரி, பெருமானுடைய இடது திருக்கைக்கும் சரி, ஆபரணங்களெல்லாம் அணிவித்திருக்கிறார்கள். வலது திருக்கையை மடித்து தன்னுடைய இடுப்பில் வைத்து கொண்டிருக்கிறார். இரண்டே திருக்கைகளோடு தான் சேவை சாதிக்கிறார். கருத்த திருமேனி, புஷ்டியான திருமேனி, திண்ணென்று இருக்கக்கூடிய திருத்தோள்கள், கோவர்தனகிரிதாரியாகத்தான் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமானுடைய விக்கிரகத்திலேயே பசுமாடுகள் உள்ளன, மயில்கள் உள்ளன, பாம்பு உள்ளது, கிளி உள்ளது. கண்ணன் சிறு குழந்தை அல்லவா, 7 வயசு பாலகனாகத்தான் உயர்ந்த கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தினான். கோவர்தனத்தை தூக்கினது பிருந்தாவனத்துக்கு அருகிலே. அப்படியேதான் இந்த விக்கிரகமும் சேவை சாதித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வெகு நாட்கள் கழித்து 18வது நூற்றாண்டில் தான் அங்கிருந்து பெருமாள் இங்கே எழுந்துருள பண்ணப்பட்டார். அப்ப முதல்ல சேவை மங்களாஹாரத்தி சேவை. அடுத்த சேவை பெருமானுடைய ஸ்ருங்கார சேவை, பாலபோக சேவை. ஓரொரு சமயம் பெருமாள் அமுது செய்கிறார். அமுது செய்து முடிச்சவுடனே அடியார்களுக்கு சேவை சாதிக்கிறார். இந்த ஊர் பிரசாதமும் வாயாலே சொல்லுக்கு அடங்காதது. ஒரு பாதுஷா 2 கை அகலத்துக்கு இருக்கு. ஒரு தேங்குடலோ அப்பமோ அதிரசமோ 2 கை அகலத்து இருக்கு. ஒரு போகம் பிரசாதத்தை நாம வாங்கிட்டோம்னால் 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் முழுவதுமாக சாப்பிடலாம். அடுத்த திருக்கோலத்தை சேவிக்கலாம். சிங்காரத்தில் பெருமாள் இருக்கிறார். நிறைய அலங்காரங்கள் பண்ணிவிடுறார்கள். வடக்குத்தி தேசத்தினுடைய அலங்காரத்தின்படியே மேல குர்த்தா பைஜாமா மாதிரி போட்டுண்டு, அதுக்குன்னு சுருக்கு முடிச்செல்லாம் போட்டு இழுத்து கட்டி கொண்டு, தலையில அதுக்கு தகுந்த குல்லாய் சார்த்தி கொண்டு அடுத்த சேவைக்கு பெருமாள் தயாரி விட்டார். 3வது ராஜபோகம். ராஜபோகத்துல தான் 1/2 மணி நேரம் பெருமாளுக்கு தளிகை கண்டொருள பண்ணுகிறார்கள். அவை அனைத்தையும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அடியார்களுக்காக காட்சி கொடுக்கிறார். 11:30 மணி 12 மணிக்கு கோவில் சாத்தி விடுறார். மறுபடியும் சாயங்காலம் 4:30 மணிக்கு உத்தாபன் என்கிற சேவை. அப்பதான் ரொம்ப நாழி தூங்கிட்டு தூங்கின ஆயாசத்துக்காக பெருமாள் எழுந்திருக்கிறார். எழுந்து மறுபடியும் அமுது செய்கிறார். உத்தாபன். சாயங்கால வேளையில ஹாரத்தி சேவை. கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து சேவிக்கிறார்கள். மாலை பொழுதில் எல்லா அலங்காரத்தையும் பண்ணிக்கொண்டு ஹாரத்தி சேவை பெருமாள் கொடுக்கிறார். அப்புறம் ராத்திரி 7:30 கோவில் சரி, 6:45 வந்தோம். அப்பவே சயனஹாரத்தி ஆயிடுறது. 5:15 மணிக்கு சாயங்கால ஹாரத்தி ஆயிடுறது. அப்புறம் 6:45 மணிக்கு சயனஹாரத்தி ஆயிடுறது. பெருமானை கொண்டு போய் சயன திருக்கோலத்தில் படுக்கரில் எழுந்துருள பண்ணி விடுகிறார்கள். ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். உரகல் 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 ஒன்சுடர் ஆழியே சங்கே அறவெறி நாந்தக வாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவு படாமல் இருந்த எண்மருலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கொள்மென் என்ன பாசுரம். அப்ப எல்லாரையும் ஜாகிரதையா பார்த்துக்க சொல்றார். பள்ளியறையில கொண்டு போய் பெருமாளை படுக்க வச்சுட்டு பஞ்ச ஆயுதங்கள், சங்கம், சக்கரம், கதை, வாள், இது போல இருக்கிற ஆயுதங்கள்லாம் பெருமாளை காக்கணும். நித்த சூரிகளெல்லாம் காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பெருமாள் தூங்கணும்னா வெய்ய காலத்துல குழு வசதி வேண்டாமா? அதுக்காக பல நூற்றாண்டுகளாக ஒரே குடும்பத்தார் 2 பேர் தினப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கார்கள். பங்கா இழுக்கிற கைங்கரியம். பங்கான விசிறி இல்லையோ, ஒன்று எலக்ட்ரிக் விசிறி இந்த இடத்துல கிடையாது, ஏசியும் கிடையாது. அதுக்கு பதில் கையாலேயே இழுக்கிற விசிறி. நடுவில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா, கயறு நேர ஒரு பக்கத்துல போய் பாலகிருஷ்ணனுக்கு மேல இருக்கிற பங்கா ஆடிண்டே இருக்கு. இன்னொரு கயிறு ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்குள்ள போய் அங்க இருக்கிற பங்கா ஆடிண்டே இருக்கு. இவர்களுக்கு கைதான் வலிக்காதானா? கை பெற்ற பயனை நன்கு கண்டு கொள்ளுபவர்கள் இந்த 2 பேர் தான் சொல்ல வேண்டும். அவர்களை விழுந்து நமஸ்கரித்துக் கொள்ளுகிறோம். எப்பேற்பட்ட கைங்கரியம்! கார்த்தால 5லேருந்து ராத்திரி 7:30 கோவில் சாத்திர வரைக்கும் விசிற கைங்கரியம். பங்கா இழுத்துட்டே இருக்கா. இப்படி பல முக்கியமானவைகளை இந்த சன்னிதானத்துக்குள்ள நாம சேவித்துக் கொண்டோம். ஸ்ரீநாத்ஜின்னு பெருமாளுக்கு திருநாமம். ஸ்ரீ என்னும் மகாலட்சுமிக்கு நாதனாக இருக்கிறார். ஜகத்துக்கே நாதன். ஆனா ஜகத்தை பெருமாள் ரட்சிக்கணும்னு சொன்னால் ஸ்ரீயான லக்ஷ்மிக்கு நாதனாக இருக்க வேண்டும். ஸ்ரீநாதன் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னால் கூடவே பரம்பொருளிவனேங்கிறது தெரியும், புருஷோத்தமனிவனேன்னு தெரியும். ஸ்ரீ என்னும் பெண்ணுக்கு நாதன்,
இப்ப நாம பார்க்க வேண்டியது 15வது அத்தியாயத்தினுடைய சுருக்கம். புருஷோத்தம வித்யை என்ன இதற்கு பெயர். யார் ஒருத்தன் என்னை புருஷோத்தமன்னு தெரிந்து கொண்டு விடுகிறானோ, யோ மாமேவ அபிஜானாதி, யார் ஒருத்தன் என்னை புருஷோத்தமன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்னையே அடைகிறான்னு கண்ணன் சொல்றார். நமக்கு ஏத்தாப்பில் இருக்கார் பாருங்க. புருஷர்களுக்குள்ள உத்தமன் பகவான், பெண்களுக்குள்ள உத்தமி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு நாதங்கிறதுனால தான் ஸ்ரீநாதன்னு திருநாமம். ஆளவந்தார் ஒரு ஸ்லோகத்திலே யாரெல்லாம் என்னென்ன அடையாளத்தோடு இருக்கான்னு விசாரித்து கொண்டு கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரய கஹா கஹா புருஷோத்தமஹா கஹா புண்டரீக நயனஹா தாமரை கண்ணன் ஆரோ புருஷோத்தமன் ஆரோ, யார் ஒருத்தன் சத்வகுணமே வளர்ந்தவனோ, கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரய கஹா. இவர்கள்லாம் ஆறா இருக்கணும்னா திருவுக்கும் திருவாகியவன் தான் இருக்க முடியும். திரு மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமிக்கு யார் நாதனோ அவன் தான் புருஷோத்தமனாக இருக்கிறான். ஒரு சமயம் சன்னதி கதவு திறக்க போகிறார்கள் என்னால் இப்ப நீங்க கேட்கிறீங்களே ஓங்கி ஒலி, அந்த ஒலி நன்கு காதில் படுகிறது. எல்லாரையும் அழைக்கிறார்கள், வாருங்கோள் புருஷோத்தமனை சேவிக்க போக வேண்டும். உடனே கூட்டமா ஜனங்கள்லாம் உள்ள புகுகிறார்கள். இப்ப நாம பார்க்க போறதும் புருஷோத்தம வித்யை. 15வது அத்தியாயம் ஆளவந்தார் சங்கிரக ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அச்சின்மிஸ்ராத் விசுத்தாச்ச சேதனாத் புருஷோத்தமஹ வியாபனாத் பரணாத் சுவாமியாத் அன்யஹ பஞ்சதசோதிதஹ. 15வது அத்தியாயத்தில் இது சொல்லப்படுகிறது. என்னன்னு, அன்யஹ உத்தம புருஷனான பகவான் மற்ற எல்லார காட்டிலும் வேறுபட்டவன், மற்ற அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன் என்பது சொல்லப்படுகிறது. எதை காட்டிலும் உயர்ந்தவர்? முன்னாடியே பலமுறை சொல்லியிருக்கேன். ஆத்மாக்களை 3 வகைகளாக பிரிக்கிறோம். பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். பத்தாத்மாக்கள் நாம் அனைவரும் இன்னும் சம்சாரத்துக்குள்ள இருக்கோம். பிராகிருத்தமான உடலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடலோட வாழ்கிறோம். அப்போ இந்த உடலோட சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள், பிராகிருத்த சரீரத்தோட இருக்கிற இன்னும் பாப புண்ணியங்களை தொலைக்காத பத்தாத்மாக்கள். இவர்கள் ஒரு வகையினர். இந்த உடலை திறந்துட்டோம், பாப புண்ணியங்களை கழிச்சுட்டோம், இனி திரும்ப இந்த ஜகத்துல பிறக்க போறதே கிடையாது, வைகுண்டத்தை அடைஞ்சுட்டோம். அவர்களுக்கெல்லாம் முக்த ஆத்மாக்கள்னு பேர். இந்த உடல் சம்பந்தம் அவளுக்கு இனிமே கிடையாது இல்லையோ. அப்ப அச்சித்து உடல், அச்சித்தான உடலோட இன்னும் சம்பந்தப்பட்டு இருக்கிறவா இந்த லோகத்தில் இருக்கிற பத்தர்கள். அதிலிருந்து விடுதலை அடைஞ்சுட்டவர்கள் முக்தர்கள். அப்ப உடல் சம்பந்தம், இந்த உலகத்து பிராகிருத சரீர சம்பந்தம் அவர்களுக்கு கிடையாது. இப்ப இனிமே 3வது வகைக்கு போவோம். நித்திய சூரிகள். அனந்தன், விஸ்வக்சேனன், கருடன் இவர்கள்லாம் நித்திய சூரிகள். இந்த லோகத்துல பிறந்தவர்களே கிடையாது. இதுதான் 3 வர்க்கம். இந்த 3மே ஆத்மாக்களுடைய வெவ்வேறு வகை. இது எல்லாத்துக்கும் கீழே இன்னொன்னு இருக்கே, அச்சித்து. அச்சித்துங்கிறது ஞானமற்றதான பொருட்கள். அச்சித்த காட்டிலும் உயர்ந்தவர்கள் ஜீவாத்மாக்கள். ஆத்மாக்களை 3ஆக பிரித்து விடலாம். பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள். இப்ப மொத்தம் 4 பேர் கிடைச்சுடுத்து. நீங்க சட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். 5 விரல்களை கையில வச்சுப்போம். அப்போது சுண்டு விரல் இருக்கு, மோதிர விரல் இருக்கு, நடுவிரல் இருக்கு, ஆட்காட்டி விரல் இருக்கு, கட்ட விரல் இருக்கோ இல்லையோ. இந்த கட்ட விரல் மற்ற 4 விரலை காட்டிலும் வேறுபட்டது தானே. இந்த 4 விரல்களாக நான் இப்ப சொன்ன 4ஐயும் வச்சுங்கோ. அச்சித்து, பத்தன், முக்தன், நித்யன். அச்சித்தத்துவம் ஒரு வகை, பத்தன், முக்தன், நித்யன் 3 வகை. இந்த 4 பேரை காட்டிலும் பகவான் வேறுபட்டவர். கட்ட விரலை போல இருக்கார். இந்த 4 விரல்களும் தனித்தனியே வியாபாரம் பண்ண முடியாது, தனித்தனியே செயல்பட முடியாது. கட்ட விரல் சேர்ந்தாத்தானே செயல்பட முடியும். அப்ப இந்த 4 விரல்களும் அச்சித்தா இருக்கட்டும், பத்தனா இருக்கட்டும், முக்தனா இருக்கட்டும், நித்தியனா இருக்கட்டும், இந்த 4வரும் செயல்படணும்னால் கட்ட விரலாட்ட இருக்கிற பகவானோட சம்பந்தப்பட வேண்டும். அதனாலதான் பெருமானை இவர்களை காட்டிலும் வேறுபட்டவனாய், இவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கும் புருஷோத்தமன் என்ன இந்த 15வது அத்தியாயம் சொல்றது. அதனால இந்த 5 விரலை பாக்குறச்சு எல்லாம் இனிமே உருட்டி உருட்டி வாய்க்கு சாப்பிட்றதுக்கு நினைச்சுக்க கூடாது. கட்ட விரல் ஸ்தானத்துல பகவான் இருக்கார். மற்ற 4 விரல்களாக அச்சித்து, பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் உள்ளார்கள். பெருமாள் இவர்கள் எல்லார காட்டிலும் உயர்ந்தவர். அபுருஷ, புருஷ, உட்புருஷ, உத்தர புருஷ, உத்தம புருஷன். அதனாலதான் புருஷோத்தமன் புருஷோத்தமன் பெருமாள் சொல்லப்படுறார். புருஷோத்தமன்னா யாரா இருக்கணும்? ஸ்ரீநாதனா இருந்தாத்தான் புருஷோத்தமன். இதை திருமிழிசை ஆழ்வார்